குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து எக்ஸசைஸ்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 5 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இது வந்து எல்லா ப்ரோக்ராமுமே சேமாக தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு டைப் மட்டும் பண்ணிவிட்டு சார் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். என்ன ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் என்னென்னு பார்க்குறோம். 6 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதில் எந்த வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ, அதாவது பெரிய வேல்யூங்கிறது கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இப்போ ரன் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே ஏ வேல்யூ வந்து கொடுக்குறேன், பி வேல்யூ வந்து கொடுக்குறேன், சி வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இதில் இது வந்து பெரிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8. ஓகேங்களா? சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 7th எக்ஸ்பெரிமெண்ட். 7th ஏபி. இப்போ வந்து இது வந்து ஃபேக்டோரியல் நம்பர். ஓகேங்களா? இப்போ 5ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா 24. அதாவது அந்த ஃபேக்டோரியலுடைய இது வந்து பார்த்திங்கன்னா, இதை பாருங்கள், அந்த வேல்யூவை இப்போ 5னா 1 to 5 வரைக்கும் ஆட் பண்ணும், அதை பெருக்கும். சரிங்களா? அந்த ஃபேக்டர் நெக்ஸ்ட் வேல்யூ பண்ணும். இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா இப்போ 5 வந்து முடிகிற வரைக்கும் என்ன பண்ணும், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? அதான் வந்து ஃபேக்டர். 7B ப்ரைம் நம்பர். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ அதாவது நம்பரை வந்து கன்சாலிடேட் பண்ணிகிட்டே வரும். சரிங்களா? அதை வந்து என்னது ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? 7. அடுத்து வந்து 8th எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாய்ட் மெயினில் ஸ்டார்ட் ஆகுது, கிளியர் ஸ்க்ரீன். அடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வேல்யூ வாங்குதா, 2ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்டர் அடிச்சிட்டேன். இப்போ ஃபார் லூப்பில் வந்துடுறேன். அப்போ அந்த ரெஜிஸ்டர் நம்பர். ஓகேங்களா? நேம். இது வந்து வேல்யூ வந்துச்சு, ரெஜிஸ்டர் நம்பர், நேம். அதாவது ஒன்று ஒன்றா நமக்கு வந்து என்ன பண்ணோம், அவுட்புட் காமிக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து 9th எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? 5 1